ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி 12th ஃபிசிக்ஸ் உடைய பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஷனோட அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாளம் திருத்தி முடிச்சுட்டாங்க. மே 6ஆம் தேதி +2 மாணவருடைய ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து ரிசல்ட்ஸ் திருத்தின பல மாவட்ட டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து கேட்கும்போது 12th கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸுக்குமே என்ன சப்போர்ட்டிவான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறையும். மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 97% வந்து ரிசல்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குன்றிருக்காங்க. இப்போ சில டீச்சர்ஸ் சொல்கிறாங்கன்னா 120 150 ஸ்கிரிப்ட் நாங்கள் அடித்தோம்னா ஃபெயில் வந்து 1-2 தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபெயிலியர்ஸ் வந்து 2 பாடங்கள்லையுமே ரொம்ப குறையுது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு 1 மார்க்ஸும் ஈஸியாக கேட்டிருக்காங்க. அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 2 மார்க் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க் தான். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து 1 மார்க்ஸ் எழுதி ஒரு சில 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அட்டன் பண்ணியிருந்தாவே அவங்க வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எல்லாமே ஹேப்பியான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குறையுது. அதே மாதிரி செண்டம் வந்து பார்த்திங்கன்னா செண்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கும் செக்கு வச்சுருக்காங்க. செண்டம் விழுந்தாலும் கடந்த ஆண்டை விட குறைவாக விழுகத்தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12th ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாணவிகள் பாஸ் பண்ணிடுவாங்க. அப் டு ஒரு 97% வரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்தால் கூட ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி செண்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறையும். ஆனால் செண்டம் நிறையா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60லிருந்து 70 மார்க்ஸ், குறிப்பாக மெட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பர்ஸ் எல்லாமே 60லிருந்து 70 மதிப்பெண்கள் நிறைய எடுத்ததுனால ஆவரேஜ் மார்க்ஸும் கூடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12th கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எழுதின மாணவிகள் ஸோ யாருக்காச்சும் ஃபெயில் ஆவேன், நான் இவ்வளோ தான் மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பாஸ் ஆகுமா அப்படின்னு டவுட் தான் கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. சார் நான் அஃபீஷியல் ஆன்சருக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு செண்டம் என்பது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவிகள் கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.